கிடைக்காதடா டேய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், போடாதடா டேய். ஆல்கடா டேய். அது போடுற நம்ம எவ்வளவு மூவ் பண்ணாலும் வா நீ வேணா வா சண்டேக்கு வா. எங்கடா விளையாடுற பாக்குறதுண்டா போறோம் கவா இருக்கிறோம். சார் ஆட்டோகிராஃபி கேளுங்க சார். கேளுங்கடா ஆட்டோகிராஃபி போட்டோகிராஃபி எடுத்து நம்மக்குள்ள வச்சுக்கடா. சரி ஓகேடா கவலைப்படாதடா. அடி 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 அடி. இது நல்ல பாட்டு அருமையா இருக்கு. ஒரு லைன் வரும். என்ன லைன் சொல்லு. பையன் எங்கேயோ பாதிச்சிருக்கான். காதல்ல எங்கேயோ வாய்க்கப்பட்டிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போலான்னு. ஆமாமா சரிடா. ஒரு பாட்டு ஒரு லைன் வரும். நீந்துதம்மா எந்த பிள்ளைகிட்ட அடி வாங்கின அதை சொல்லு. நம்ம அடி வாங்குறவங்களோட அடி கொடுக்கிறவன் எந்த அடி மாப்பிள்ள தப்பா இருக்கு. அடி சாட்டி ஓட சொல்லு கொட்ட பறக்குது. வணக்கம், நான் உங்கள் விரும்மாண்டி சொல்லுவான் தெரியுமா? இவர் விரும்மாண்டி சொக்கால தேவை இவர் விரும்மாண்டி. நாளைக்கு இன்ஸ்டால நீ செலிபிரிட்டி ஆயிட்டீன்னா எப்படி வருத்தப்படுவேன்? நான் செலிப்ரேட் பண்றேன்டா. இன்ஸ்டால நான் செலிப்ரேட் பண்றேன்டா. என்ன செலிப்ரேட் பண்ற? செலிப்ரேட் பண்றேன். என்ன பண்ற? செலிப்ரேட் பண்றேன். நம்ம தான் மக்கள்லாம் நிறைய இறக்கி இருக்கீங்க போல. எல்லாம் உழைக்கிறாங்க மாப்பிள்ள. காலேஜ் படிக்கும் போது தான் நம்ம 600 ரூபாய் காசை போட்டு மைசூர் போயிட்டு வந்தோம். இவன் எப்பயும் பொறிக்கிட்டான். புரியுது. ஒரு பிரியாணி கூட தீவைஜிக்கால முடியல. 120 ரூபாய் டேய். கடை போகுதுடா டேய். பிரியாணி மட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரியாணி சாப்பிட போறோம். நான் இங்க இருக்கேன். இல்ல இல்ல நான் இங்க இருக்காரு. அங்க இருக்காரு. அப்படிதான் நினைச்சேன். பசங்க கூட vlog பண்ணலான்னு சொல்லி வந்தோம். vlog மட்டும் பண்ணல, மற்றபடி எல்லாமே பண்றோம். இப்போ பாருங்க என்ன பண்றோம்னா சோறை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மசனகுடி பக்கத்தில். நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்தோம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டு எங்கடா இருக்கீங்க எல்லாரும் ஊரில் தான் இருக்கானுங்க. 10 மணிக்கு கூப்பிட்டானுங்க. இப்போ 12:30 மணி ஆச்சு. எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டோம். இப்போ எல்லோரும் சேர்ந்து vlog பண்ணுறதுக்காக வந்தோம். ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்கோம். மீட் பண்ணதில் சரியான சந்தோஷம் எல்லாத்துக்கும். ஸோ இப்போது சாப்பிட பிரியாணி வாங்க கிளம்பிட்டோம். இங்கே வாங்குங்க. கரெக்டாக 130 ரூபா இருக்கு. இவர் தான் நம்ம மூக்கன் அபிலாஷ். ஒரு நாங்கள் காலேஜிலேருந்து எப்பயுமே க்ளோஸு. நாங்கள் மைசூர் ட்ரிப்பு வீடியோலாம் போட்டதில்லை. காலேஜில் +1 +2 கிட்டத்தட்ட 5 வருஷமாக படிக்கிறோம். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. இன்னும் பசங்களாம் இருக்காங்க, எல்லாத்தையுமே காமிச்சு தரேன். நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போங்க. காலேஜ் போயிட்டாலே நாங்கள் எப்பயுமே ஒன்றா போகிறது வர்றது எல்லாமே ஒன்றா தான் போவோம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே அகைன் மீட் பண்ண வச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுவோம். எங்களோட என்ஜாய்மெண்ட் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் எடுங்கடா வண்டியை. வண்டியெல்லாம் வருதுன்னு பார்க்க வேணாம். ஏன்னா பைக் டிரைவரா இருக்கலாம். ஆனா நான் பைக் டிரைவர். ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி பொண்ணு கிடைச்சிருமா? அக்கா வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? டீசல் ஒரு கட்டி ஆயிடுச்சு. சாதனை பண்றோம். நாங்க 10 பைசா இல்ல அழுகுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம Right. நீங்க யார் குடிச்சீங்க குடிக்க யாரும் குடிக்க வேணாமா உனக்கு வியூ பாயிண்ட் காமிச்சறேன் 5 பேர் போறோம் ஓகேவா Very happy. டேய் உண்மையிலே நம்ம போட்டோ எடுத்து நம்ம நான் இருக்கேன் உனக்கு எங்க கல்லட்டி வழியில உட்கார்ந்து ஆமா இங்க அந்த வழி போலாம்டா போலாம் டேய் ஒரு 500 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணுங்கடா சரி போ வேணாம்டா சாமி. யாரா அவன் அத கோடுகளுக்கு போனாலே போதும்டா. ஆமா பிளாக் பண்ணிட்டாங்க அந்த வழியில போக கூடாது நம்ம இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சஃபாரி போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீப் சவாரி இங்க பாருங்க மாடு இதான் மாடு பாருங்க மாடு நம்ம அத வச்சிருக்க இங்க மாட்டோம் பாருங்க மானே சரிடா இதான் மாடு மான் கறி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மான்கேரி நம்மள எடுத்து உள்ள வச்சிராங்க வீடியோ பார்த்துட்டு நம்மள பொக்கிரானுங்க நைட் முடிச்சு விட்டுறீங்க வாங்க ஆனா அலும்பல போட்றாதடா ஒரு அளவு தான் ஆமாடா ஒண்ணு கிடைக்காதடா டேய் நான் என்ன சிங்கிளா தான்டா இருக்கேன் நானும் இந்த சிங்கிள் தான் இப்ப இந்த அபிலாஷ் மாதிரி கமிட்டட் அந்த கூட பரவாயில்ல யாரு சொன்ன பிரச்சனை இல்ல இந்த வீடியோ பாக்குற யாராவது கியூட் கேர்ள்ஸ் இருந்தா நமக்கு மாப்பிள்ளை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க டோன்ட் கேர் நீ மாட்டேடா சூப்பரா இது வந்து இதான் மாடு ஃப்ரெண்ட்ஸ் மான் பாருங்க மாடு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமா வாவ் ஏய் ஏன்டா பரவாயில்லையேடா ரஞ்சித் ஒரு பாட்டு பாடு பாட்டு தானே என்ன போட்டாதான் பாடும் நம்ம பாட்டால் பாட்டுடா அதில குந்தின குட்டி சிமில்லிய வலிக்கலாம். அதில குந்தின குட்டி சிமில்லிய வலிக்கலாம். அடுத்த பாயிண்ட் போடா அடுத்த லைன் போடா அதெல்லாம் தெரியாதுடா. அதனால நான் பாடலடா இது. பாட வேண்டாம் நானே இது காப்பிரைட்ஸ் போடுவானா? இதுக்கு காப்பிரைட்ஸ் யார் போடுவா எவனோ போட்டாலும் நாங்க தான் கொடுப்போம் எங்க பாட்டு நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவுதான் இதான் மாஸ்டர் கூடயே பாத்துக்கங்க இதாச்சு மாயா எல்லாம் காய்ஞ்சு போச்சு இல்ல ஆனா ஒரு மயிரும் இல்ல இங்க வராதீங்க யாரும் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் எப்பவுமே இதான்டா. கரண்ட் போனதுல மாதிரி ஆயிடுச்சு இளங்காட்டுக்கு உருவம் இல்லை இந்த பாத்தீங்களா பாட்டு வந்துருச்சு என்ன கேட்கணும் ஹிந்தி செய்யா ஆமா மாப்ள நான் எழுதுறதாண்டா லிரிக்ஸ். தான்டா எழுதுவேன் டேய் மாப்ள நீ நல்ல பாட்டு இரு இப்ப கான்செப்ட் என்னன்னா எல்லாரும் லவ் ஸ்டோரி சொல்லுவானுங்க அதான் கான்செப்ட் கான்செப்ட் நமக்கு லவ் இருந்தா தானே ஸ்டோரி பேக்ல உள்ள எல்லாம் சொல்லி மூக்க சொல்லாதல் இதே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூக்கங்காதல் கேட்க போறோம் இவனோட லவ் ஸ்டோரி கேட்டு இவனுக்கு ஒரு யாரோ பொண்ணு தர மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணும் தேவையில்ல நீ அவரோட இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் அதுவும் இல்லாம யாருக்காவது கல்யாணம் ஆகலன்னா மூக்கனை மட்டும் பாருங்க சீக்கிரம் கல்யாணம் ஆயிருவீங்க நான் அவனை பார்த்து அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்க வேறன்னா அபிலாஷ பாருங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ரொம்ப நேரம் ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். என்னன்னு கேட்டுருவோம் சரி என்ன சொல்லு நீ தான்டா விஷ்ணு நீ தான் நீதான் பேசு. நீ போட மாட்டான் நீ உனக்காக மாட்டான் உனக்கு பொண்ணு வேணுமா போட்டானா நிப்பதா. Don't worry. அப்பனா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த வீடியோ வைரல் ஆகி மூக்க ஃபேமஸ் ஆயிட்டானே இத கவர் பண்ணிக்க இதான் ரூட் சரி போவோம் மக்களே போமா மக்களே மக்களே மக்களே. போமா மக்களே எல்லாம் காஞ்சு வறண்டு ஆனா போச்சுடா எவனுமே இல்ல பாரு செக் போஸ்ட் ரோடு பாரு அழகா இங்க வந்து இங்க பாருடா எப்படி இருக்குன்னு vlog போடு செமையா இருக்கு செம்மையா இருக்குல்ல ஆமா கண்டிப்பா வந்து பாருங்க ஸ்பாட்டு தரமான ஸ்பாட்டு கூடலூர் டு நேரா போ கஷ்டப்படி மாயார். கஷ்டப்படி மாயாரு அடிப்பொடி ரோடு மாப்ள நேரா போ Left ல பாருடா. லெஃப்ட் விடாத நேரா போ இதுல லெஃப்ட்னா இதுல லெஃப்ட்ல விடாதேன்னு சொன்னா அப்புறம் லெஃப்ட்னா இதானே லெஃப்ட் நான் தான் போயில ரைட் ராடி ஆமா நீ லெஃப்ட்ல விடாதே உண்மையான அருமையான வியூடா புலி வந்துச்சுன்னா நம்ம தான் அது போலாமே எல்லா சேனல்லையும் ஏத்திட்டு உள்ளே உட்காந்து வீடியோ ஷூட் மட்டும் தான் பண்றோம் இருக்கு பாரு அதான் நம்ம ஊர்ல இவ்வளவு வரைச்சி பாரு இந்த சைடு வந்தாலே வறட்சியதாண்டா இருக்கு. இந்த சைடு நான் பார்த்திருக்க மாட்டேன். அப்படிங்கறியே இந்த கல்லடி மேல ஏறி நீலகிரில இப்படி எல்லாம் ஒரு பிளேன்ஸ் இருக்கு எது வரைக்கும் பரவாயில்ல இங்கிட்டு விவசாயம் எல்லாம் பண்றாங்க போல நான் சொன்ன வியூ பாயிண்ட் வியூ பாயிண்டா இது வியூ பாயிண்டா வியூ பாயிண்ட் அந்த பக்கம் பாரு கர்நாடகா தெரியுது அவ்வளவுதான் ஒரு யானை வரக்கூடாதுங்கிறது சுத்தி ஃபுல்லா கம்பி இல்ல கோயில் நினைக்கிறேன் கோயில சாப்பிட்டா வட போயிருந்தா. சரி வேணா விடு சரி, விடு. அதுவும் அரச மரம் வேற கொஞ்சம் முன்னாடி விடு மாப்ள வேறங்க விடு எடுக்கணும் ஏதோ ஒரு இடம் சொன்ன. நாங்க தான் ஸ்டடியா இருக்கோம். நீங்க தான் தெரியும். என்ன கான்செப்ட்னா நம்ம அங்க போய் இந்த கல்லட்டி வழியில ஒரு போட்டோ டிரைவரே கிடையாது. கொஞ்சம் ஊத்துறா கொஞ்சம் ஊத்துறா போதும் லைட்டா போதும் நீ கீழ வண்டி ஓட்டுறியா? போன அப்படிங்க தண்ணி. மாப்ள போன் அழுகிதா ஆகும்டா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லடா டேய் மாப்ள போன்ல ஸ்கிரீன்ல ஆகும்டா தண்ணி ஆகாரம் அதெல்லாம் கேமரா தெரியாது. நீ பயப்படாத.
பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி இதெல்லாம் இல்லீகல் நாடு. மாப்பிள ஒரு வியூ பாயிண்ட்ல கொண்டு போய் உன்னை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்கடா அது வியூ பாயிண்ட் நான் காட்டின ஒரு வியூ பாயிண்ட் இது கேன்சல் சொல்லாத. என்னது 1947 ஆகஸ்ட் 15 போட்டிருக்கு. என்ன விஷயம் இது? போனதுக்கு அப்புறம் இந்த பில்லர் நட்டாங்க வெள்ளக்காரங்க நம்ம ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா 1947 சுதந்திரம் தினம். ஆமா ஆமாண்டா, ஓகே கரெக்ட் தான். இது கூட தெரியாதா? இது கூட தெரியாதாடா? தெரியாதாடா? அப்ப 1947 எதுக்கு இதை நட்டாங்க? வெள்ளக்காரங்க போனதுக்கு அப்புறம் அவங்க போனதுனால நமக்கு ஒரு இதா நட்டுருக்காங்க. அப்ப இது கிட்டத்தட்ட 75 வருஷமா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் பைக்காரா இல்லடா, மாயா டேம் இல்ல பாரு. மாயா டேம் இங்க எடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருந்தா அனுப்புறாங்க அந்த இடத்துக்கு, கரண்ட் எடுக்கிற இடத்துக்கு டேம் மாதிரி கட்டிட்டு. எங்கடா விளாடுற பாக்குறதுண்டா போறோம். அங்க பாரு வந்துருச்சுடா டிரைவர். ஓகே நம்ம கார்ல தானே இருக்கோம், போயிடலாம். வருது மாப்பிள்ள, வெளியே தான்டா. இங்க இருக்குதா? மரத்துல எது ஏறுதா? கோயிலா? ஆமா, இந்த ஒரு கோயிலா இருக்கும். உட்காந்துறதுக்கு இதை எடுத்துட்டு போவாங்களா? அதான் ஆமா. என்னடா இத்தனை ஃபாரஸ்ட்? என்னடா இருக்கும்? விக்கல் வந்துச்சுடா. வாட்டர் என்ன விஷயம் தெரியல. ஒருவேளை புலி அந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க, அதனால வந்திருப்பாங்க ஃபாரஸ்ட். புளி வருவோம். செம்மையா இருக்குல்லண்ணா. இப்ப பாரு வண்டியா. சரி ஓகே ஓகே போ. இது ரொம்ப ஆனா நல்லா இருக்குடா ரோடு தர்றாமா. எங்க டேய் என்ன வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போனேன். இங்க பாரு எவ்வளவு அழகழகா இருக்கு. என்னது? ஆமா, அங்க போனதுக்கு ஒண்ணு ஆகல, அதான் பிரச்சனை. பாரு செம்மையா இருக்குல்ல. இது பாரு வியூ பாயிண்ட். அதுதான் வியூ பாயிண்ட். பாத்துக்கடா டேய், வியூ பாயிண்ட்னா இதுதான். ஊட்டி போடாலே. சிறியூர்னா என்ன விஷயம்? சிறியூர்ல என்ன இது இருக்கு? அது ஒரு சின்ன ஊர், அதான் சிறி ஊர். அங்க என்ன இருக்கும்? டேய் அங்க ஒண்ணுமே இருக்காது. சிறியூர்னா ஊர் சின்னதா இருக்கும். தட் இஸ் தி ஸ்பெஷல். இதான் வாளையார் போற வழி. வாழைத்தோட்டம். இங்க இருந்து கோயம்புத்தூர். அதான் இதுல போய் ஊட்டி போய் கோயம்புத்தூர் போலாம். இதுக்கு மான் போடுற தண்ணி குடிக்க கைஸ், மானு தண்ணி குடிக்க வந்துருச்சு. எங்க போடுற மானு தண்ணி குடிக்குதுடா. வா ஏய் சத்தம் போடாதா, தண்ணி குடிச்சிட்டு போட்டுடா. ஓடிடுச்சு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்னாலே இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து ரைட் பண்ணுவாங்க. அப்படின்னா நாங்களும் இங்கே வந்தோம் இன்றைக்கி பசங்களோட. அதுவும் ரொம்ப ஜாலியாக 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணி நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் தான் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். காலேஜெலாம் கட் அடிச்சுட்டு இந்த ரோட்டில் தான் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்த தான் இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க, நீங்களும் பாருங்கள். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடக வழியில் வந்துட்டு மஸ்னக்குடியில் ஜாயிண்ட் ஆகி ஊட்டிக்கு போகும்ல, கூடலூர் வராமல் ஊட்டிக்கு போகிற வழி கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ரோடு. தமிழ்நாட்டில் உள்ள மோஸ்ட் பாப்புலாரிட்டி எல்லா ரைடர்ஸும் நினச்சி வர பிளேஸு இந்த கல்லட்டி ரோடு தான். பட் தமிழ்நாட்டில் நீலகிரி லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அலௌடு, மற்றவங்க யாருக்கும் அலௌடு இல்லை. அப்படி ஒரு பிளேஸ் அந்த ரூட்டில் தான் நம்ம ரைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து நீலகிரி, ஸோ நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்க. அதில் தான் போயிட்டுருக்கோம். பிளான் சொல்லு. வர்க்கலா 4 நாள், 4 நாள் இல்லை 3 நாள். அதில் ஒரு நாள் நைட்டு இங்கேருந்து அந்த கணக்கு சேர்க்காத, இங்கே நைட்டு சேர்க்காம 3 நாள். ஓகேவா? 5 ரூபா கரெக்டா? 5 ரூபா கரெக்டாக இருக்கும்.
இப்போ அடுத்து எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொக்காபுரம் கிளம்பிட்டோம். நீலகிரியில் ரொம்ப ஃபேமஸான, அது மலைக்கு அடியில் மஸ்டகுடி வழியில் பொக்காபுரம். நீலகிரியில் ரொம்ப ஃபேமஸான கோயில் கூட அது. இப்போ அங்கே தான் போகிறோம். பேசிட்டு இருக்கான். இவ்வளோ மலைக்கு அடியில் அந்த ஒரு மாரியம்மன் ரொம்ப எல்லாம் கூட்டிட்டு போனோம். 500 ரூபாய்க்கு மட்டும் டீசல் அடிச்சு கொடுத்துருக்கான். காரோட மதிப்பே போயிருச்சு. எல்லாரும் நடக்கணும். கார்ல ஒரு கடை தான் டீசல் இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாரும் போகிறோம். இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும்? செம்ம வைப்புங்கண்ணே. 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததுல நீங்க எதுக்குனாலும் சரிங்கண்ணே, பாத்துடலாங்கண்ணே. நாங்களும் கோயம்புத்தூர்காரங்கண்ணே. வேணுங்கண்ணா சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சு போச்சுடா. அப்பவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கும் போது கோயம்புத்தூர்காரன் எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்கன்னு. பாத்தீங்களா வியூ வேற லெவல்ல இருக்குல்ல. அது போடுற நம்ம எவ்வளவு மூவ் பண்ணாலும் வா நீ வேணா வா சண்டேக்கு வா. பின்னாடி வண்டிடா. டேய் பின்னாடி வண்டி. எருமாடு சொர்ண எருமாடுக்கு என்னைக்கு சொர்ணது இருக்குல்ல. அங்கிட்ட ஆப்போசிட் ஆறு அடிச்சுக்க பாருங்க. அவன் வந்து அடிச்சா பாச்சு ஆறுன்னு. செம்ம ப்ரோ. தண்ணி அங்க குடிச்சுக்கலாம் பின்னாடி. கோயிலை சுத்தி அந்த வழியா பாத்தீங்களா வியூ வேற லெவல்ல இருக்குல்ல. என்ன தைரியம் பாரு. போக மாட்டேன். போயிடுச்சு போ. அங்க பாரு எப்படி இருக்குன்னு முன்னாடி. நீ இந்த பர்க்கலா வரும்போது பைக்லயே வந்துரு. உண்மையா செமையா இருக்கா. வீடியோ நல்லா இருக்கு. தரமா இருக்கு பிளேஸ். மைண்ட்ரா வச்சு போட்டோ ஸ்லோ பண்ணி போட்டா பாரு செமையா இருக்குல்ல. கல்லட்டி ரோடுனாலே அட்வென்ச்சர் தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ரோடு இந்த ஈவினிங் டைம்ல. எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கல்லட்டி ரோடை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்றாதீங்க. எல்லாம் கேரளா கர்நாடகா முக்கால்வாசி வண்டி அங்கிட்டு இருந்தா. நீலகிரியில் ரொம்ப ஃபேமஸ்னா யானை இதெல்லாம் தான். இந்த யானை இப்போது நாங்கள் வந்த இடத்துல குளிப்பாட்டிட்டு இருக்கோம். இப்போது அது ரோடு கிராஸ் பண்ணி போகுதுடா. சரி வா சீக்கிரம் போகலாம். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். வா ஷட் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம்லங்க. அவ்வளோ பெருசு. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாங்க. அதை கிராஸ் பண்ணி அந்த சைடு பேசி நான் நினச்சி குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்தா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மாப்பிள்ள மெதுவா ஆளே இல்லை அந்த ரோட்ல ஆறுனாடா. ஆஃப் பண்றது இல்லை. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அடக்கினா போறாது. லைசன்ஸ் இருக்காப்பா? அதுதான் எடுக்க மறந்துட்டேன். ஐயோ இப்போ கேஸ் போட்டுருவாங்க. நான் வீடியோ போட்டுருவேன் பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் நீ தானே மாட்டுவேன். நான் ஓட்டலையே, எடுக்கிறது நீ தானே. உன்ட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு ஓட்ட தெரியும், நான் நம்புறேன்டா. சரி ஒன்னே பஸ் ஏறி 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 நிக்காத பயப்படாம ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அதனால் வீடியோவை லாஸ்ட்டில் கண்டினியூ பண்ண முடியல, அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸை எப்பயுமே க்ரியேட் பண்ணிட்டே இருங்க. நமக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த மெமரிஸ் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.